வெல்கம் பேக் டு தேஜஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நான் தான் உங்கள் தேஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபில்டான ரூம் டூர். இப்போ வந்து நம்மளுக்கு தேஜு வந்து ரூம் டூர் கொடுக்க போகிறாங்க. இந்த ரூமோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா த மெட்ராஸ் கிராண்டு. இப்போதைக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தா 4500 ரூபாய்கள். ஆனால் நாங்கள் வந்து பிச்காரன் பிளாட்ஃபார்மில் எப்படி பழகுவோமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு கபோர்டு, இங்க ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள நம்ம வந்து இப்படி ஏறி உட்காரலாம். உடஞ்சா உனக்கு வந்து இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கிற ஆள்லாம் உட்காரலாம். பரம்பு மாதிரி ஆள்லாம் உட்காரக்கூடாது. ஜூம்ல வராத போயிடு. இங்க 4 ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இது ட்ரெஸ் லாண்ட்ரி. ஆமா, லாண்ட்ரிக்கு. அதுக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இது சேஃப்டி லாக்கர்ஸ்லாம் இருக்கு. இதுல நம்ம எந்த நம்பர் வேணா போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் இவளோட ஏடிஎம் பின் நம்பர். யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. அது என்னுடைய ஃபோன் நம்பர். பைத்தியம். இது என்ன பண்றது? லாக்கு திறந்துரு சீசே போய் தொலைவா. அது நம்மள இப்ப நம்ம வந்து பாத்ரூம் டூர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம் இருக்கு. கம் இல்ல நம்ம கேவலமா தான் இருக்கும் நம்ம சொல்றதுக்கு. பட் இருந்தாலும் வாட்ச் லைட் ஹேண்ட் ட்ரையர் இருக்கு. குட் ஒன். இங்க வந்து அழகா செடி வச்சிருக்காங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான், ரியல்லாம் கிடையாது. ஷவர் கேப் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பரமும் எங்கே போய் பிச்சு எடுப்பான்னு அண்ட் இந்த சோப்பு யூஸ் பண்ணிட்டா. அதே மாதிரி இது 3ம் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஷாம்பு, பாடி லோஷன், வேணா எவ்வளோ நாள் கேட்டுக்கலாம், ஷவர் ஜெல்லுன்னு. பட் வந்து பரமும் பிச்சு எடுப்பான். இது வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் சீட் மட்டும் 2 கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ப்ரஷ். ஸோ ஓகே. பெரிய மிரர் அண்ட் அழகான பெரிய ஷவர். அண்ட் இது வந்து அந்த வேண்டாம். நாளைக்கு வந்து தேஜு கக்கா போவேல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா காட்டுறேன். தயவு செஞ்சு என் சேனல் அப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேர்மன்ஸோட கிட்டல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து சுகர், ஒயிட் சுகரும் இருக்கு, இல்ல வந்து ப்ரௌன் சுகரும் இருக்கு. சாரி, எல்லாமே ஒயிட் சுகர் தான். நான் ரொம்ப இந்த ஹோட்டல்ல ரொம்ப பீத்திட்டேன். ஒயிட் சுகர் தான் இருக்கு. அப்புறம் டீ பேக்ஸ் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. சன்ரைஸ்க்கு வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க. 2 பால் பேக்கெட்டு. இது ஒன்னே தான் கொடுத்துருக்காங்க. திருப்பி பரமும் வந்து பிச்சு எடுக்கும். கேட்டா கொடுப்பாங்க. 2 கிளாஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. இது உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஓடிட்டே தான் இருக்கு. ஆனா உள்ள வச்சிருந்த பியர் தான் வந்து பரமு குடிச்சிட்டா. ஸோ கூலிங் இருக்கா? கூலிங் இருக்கு, ஆன்ல தான். அப்ப அந்த பெப்சி எடுத்து அதுக்குள்ள போடுறேன் கையோட. என்னடி சின்னம்மா சபதம் பண்ற மாதிரி உள்ள சபதம் பண்ணுங்க. வேலை வாங்கிட்டேன். ஓகே. கொதிக்குதா? இல்ல ஏண்டி ஓகே, வாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க நம்ம ஆர்டர் பண்ண பாய் வீட்டு பிரியாணி சுட இருக்கு. இது நம்ம வந்து சேனல்ல ஷார்ட்ஸா வரும். ஷார்ட்ஸா இந்த ஷார்ட்ஸ் கிடையாது, ஷார்ட்ஸா வரும். ஸோ அந்த ஒரு டிவி, 2 ரிமோட், அழகா இந்த ரிமோட்கான ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கிட்ட வாங்க. அண்ட் டஸ்ட்பின் இருக்கு. இங்க ஒரு சிட்டிங் பச்சை கலர் ஜிங்கிச்சா, சிவப்பு கலர் ஜிங்கிச்சான்ட்டு. ஆனா இது வந்து ஒரு குயின் வந்து ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்க ஒரு சிட்டிங்க, இங்க ஒரு அவங்க நான் நினைச்சிட போறாங்க. அந்த குயின் நான் தான். இது ஒரு சிட்டிங் ஏரியா இருக்கு. இங்க ஒரு டீப்பாய், கிளாஸ் நல்லா இருக்கு, நல்லா கிளிட்டரியா. அண்ட் இங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ். பின்னாடி போய் காட்டுங்க. பிக் விண்டோ. இங்க வந்து ஓபன் கூட பண்ணிக்கலாம். இது எமர்ஜென்சி எக்ஸிட். அப்படியே இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஆளுங்க எமர்ஜென்சி எக்ஸிட் ஆகலாம். அகைன் பரவாயில்ல, ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் இது வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்க ஒரு இது சேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டிராயருக்கு தனியா லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. வாவ், சூப்பர். இப்பதான் நான் என்ன ஆயிட்டேன்னா ரூம் ரிவ்யூவர் ஆயிட்டேன். மல்டி கண்டென்ட் சேனல்னால இதுதான் பிரச்சனை. பாத்தீங்கல்ல, இதெல்லாம் பரமு வந்து நெக்ஸ்ட் போட்டு காட்டுவாங்க சேனல்ல. இப்பயே நான் லைட்டு போட்டு ஆன் பண்ணிட்டேன். இங்க ஒரு லேண்ட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த லேண்ட்லைன்ல இருந்து நம்ம பர்சனல் நம்பர் போட்டாலாம்
கூப்பிடுவே. இப்பதான் தேஜு அவ பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரை பண்ணா, ஆனா எடுக்கல. பாய் ஃப்ரெண்ட் எதிரி என்னடி இப்படி பண்ற? அதான் எப்படி எந்த நம்பரும் எடுக்க மாட்டாங்க. எப்படிடா இவளை தள்ளி விடலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன்டி இன்ட் எடுத்து கொடுக்குற? இல்லாத சாமிக்கு ஏன்டி மணி ஆட்டுற? பட் நம்ம வந்து இங்க வந்து ரிசப்ஷனுக்கு ஹவுஸ் கீப்பிங்க்கு இவங்களுக்கெல்லாம் தான் கால் பண்ண எடுப்பாங்க. ஆனா நாங்க இங்க வந்து கால் பண்ணி எடுத்த ஒரே ஜீவன், எப்ப கால் பண்ணாலும் எடுக்கிற ஜீவன் ரிசப்ஷன் தான். ஸோ ஐ லவ் தட் பாய், யூனோ. he is cute. பட் இப்போ நைட் அவன் டியூட்டி மாறியே போயாச்சு. ரிசப்ஷன் பாய் நல்லா இல்ல. கீழே ஒரு டிராயர் இருக்கு, மெனு லிஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. ஆனா அந்த 11:30 க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க வந்து 4 பில்லோஸ், பிக் பில்லோஸ் அண்ட் 2 ஸ்மால் பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பரம உருள போறான், நாங்க வந்து நான் உருள போறேன். இங்க அழகான ஒரு பெயிண்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஃபேன் இருக்கு, நான் இருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் இது ஏசி ரிமோட் இருக்கு. இது வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ்டு. ஏன் தெரியுமா, நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ஏசி ரிமோட்டை வந்து களவாண்டிட்டு போயிடுவாங்க. இது நம்ம பிராண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெண்டாவது சென்ட்ரலைஸ்ட் ஏசி கேளுங்க, இது ரெண்டாவது டைப் ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இல்ல நிறைய ஹோட்டல்ஸ்ல ஃபிக்ஸ்டு இருக்கு. ரெண்டாவது டைப் ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எடுத்துட்டு எங்கேயாவது போட்டு போயிடுவாங்க. அதை தேடி ஹோட்டல்காரன் எடுத்து வைக்கிறது அவனுக்கு வேலையா இருக்கும். அதனால நீங்க இங்கே இருக்குங்க, நீங்க இப்படியே ஆன் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிக்கோங்கன்னு வச்சுட்டாங்க. டெம்பரேச்சர் ஏற்றிக்கோங்க குறைச்சிக்கோங்கன்னு வச்சுட்டாங்க. நீங்க சாவுங்க உயிரோடு இருங்கன்னு வச்சுட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஸ்ட்ல இருக்கோமா, அதனால அந்த சிம்பிள் போட்டு அதையும் காமிச்சு கொடுத்துட்டாங்க இந்த ஹோட்டலுக்காரங்க. ஸோ மற்றபடி இந்த ரூம் டூர் வந்து இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு நாளைக்கு நாங்க பாய் வீட்டு பிரியாணி தான் சாப்பிட போறோம். ஆமா, நாளைக்கும் பாய் வீட்டு பிரியாணி தான் சாப்பிட போறோம். ஆக்சுவலி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் செம்ம ஃபன்னாவும் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிளான் பண்ண மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, அது எடுத்தோம் அப்படின்னா பரமுவோட பல திருட்டு வேலைகள் எல்லாம் வந்து வெளியே. எனக்கு தூக்கமா வருது, தின்னுட்டு தூங்க போறேன். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ அது வந்து இருக்கு. அண்ட் அதே தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் vlogsம் இருக்கு. ஸோ மறக்காம பாத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அமைக்கிறீங்க அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு வளைச்சு எழுதுறியே, நீ எங்கம்மா இருந்த, எனக்கு கேமரா உண்மைனா. ஸோ எஸ், நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.